பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து மாநில அரசு அறிக்கை அளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான விவகாரம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இவ்வளவு கூட்டம் வரும்போது முறையான நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்ததாகவும் 50,000 இருந்து 60,000 பேர் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் வருகை தந்ததாகவும் தெரிவித்தார். அனைத்து உயிரிழப்புகளும் சின்னசாமி மைதானத்தின் நுழைவு வாயிலில் மட்டுமே நடந்ததா எனவும், சின்னசாமி மைதானத்தில் உள்ள அனைத்து கேட்டுகளும் திறந்திருந்ததா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். சம்பவம் நடந்தது விதான் சௌதா பகுதியில் அல்ல, சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில்தான் என விளக்கமளித்த அரசு தரப்பு 21 நுழைவு வாயில்களும் திறந்திருந்தது என கூறியது. அதே சமயம் 3 நுழைவாயில்களில் மட்டுமே திறக்கப்பட்டது என எதிர்தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி, நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கான விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இதனிடையே கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆர்சிபி நிர்வாகம், கர்நாடக மாநில கிரிக்கெட் வாரியம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியை நடத்த வேண்டாம் என காவல்துறை ஆலோசனை வழங்கியும் கேட்கவில்லை எனவும், முன் அனுமதி பெறாமலேயே நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டதாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.